ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம அரும்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல, சென்னை அரும்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல 5 கிலோவாட் ஆன் கிரிட் சோலார் சிஸ்டம் வித் சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்டர் சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அதை பத்தின ஒரு ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பட் இந்த வீடியோல ஸ்பெஷலி நம்ம ஆல்வேஸ் நம்மளுடைய ஃபேவரட் இன்வெர்டர் சன்க்ரோ சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்டரை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க வீட்டுக்கு நீங்க சோலார் போடணும் அப்படின்னா இந்த வீடியோ கம்பல்சரி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்டர் என்ன கிலோவாட்லாம் நமக்கு அவைலபிளா கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 kVA ஸ்டார்ட் பண்ணி 2 kVA, 3 kVA, 4 kVA, 5 kVA, 6 kVA அப் டு 6 kVA வரைக்கும் நமக்கு சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்டர் அவைலபிளா கிடைக்கும். ஓகேங்களா? இது ஒரு சில பிராண்ட்ல மட்டும், மற்ற பிராண்ட்லாம் இப்போ சன்க்ரோல பாத்தீங்கன்னா அப் டு 6 கிலோவாட் வரைக்கும் சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்டர் அவைலபிளா கிடைக்குது. இதுவே வேற பிராண்ட் போயிட்டோம் அப்படின்னா நமக்கு அப் டு 5 கிலோவாட் வரைக்கும் சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்டர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து இந்த சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்டர் யாருக்கெல்லாம் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட பில்லு ஒரு 8000 ருபீஸ் வருது, எனக்கு 5 கிலோவாட் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல, இல்ல 6 கிலோவாட் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு, எஸ்பெஷலி எனக்கு இதுக்கு மேல 6 கிலோவாட்டுக்கு மேல எனக்கு நீடே கிடையாதுங்க, இது என்னோட எக்ஸிஸ்டிங் ஹவுஸ், இந்த வீட்டுக்கு நான் இவ்வளவுதான் யூஸ் பண்ணுவேன், இதுக்கு மேல எனக்கு வேற எந்த பிளானும் இல்லை, எந்த அடிஷனல் லோடும் நான் ஆட் பண்ண மாட்டேன், இதுதான் என்னுடைய மேக்சிமம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்டர் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் எனக்கு இப்போதைக்கு நான் புது கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் தாங்க பண்ணிருக்கேன். ஸோ எனக்கு ஒரு 3 கிலோவாட் 4 கிலோவாட் தான் நம்ம இப்போதைக்கு போட்டு அதை பேனல் இன்ஸ்டால் பண்ணி நம்ம 6 கிலோவாட் இல்ல 5 கிலோவாட் சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்டர் கொடுத்து நம்ம ஃபியூச்சர்ல தேவைன்னா, ஃபியூச்சர்ல என்னோட பவர் பத்தல, சோலார் பவர் பத்தல அப்படின்ற கண்டிஷன் நம்ம இன்வெர்டருடைய கெப்பாசிட்டியை மேக்ஸிமம் 6 கிலோவாட் வரைக்கும் கொடுக்கறவங்களுக்கு இந்த சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்டர் யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன யூஸ் அப்படின்னா, இப்போ உங்க வீட்டுல நீங்க 3 ஃபேஸ் இன்வெர்டர் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம சோலார் சிஸ்டம் 3 ஃபேஸ் இன்வெர்டர் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு வர 3 ஃபேஸ் மீட்டர் இபில இருந்து வர 3 ஃபேஸ் கனெக்ஷன்ல ஒரு ஃபேஸ் கட் ஆயிடுச்சுனாலும் நம்மளுடைய 3 ஃபேஸ் இன்வெர்டர் கோயிங் டு ஷட் டவுன். ஓகேங்களா? நம்ம ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணணும். என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ நம்ம இபில இருந்து லைன்மேன் லைன்ல ஒர்க் பண்றதுக்காக ஒரு ஃபேஸ் இல்ல 2 ஃபேஸ் இல்ல தேவைன்னா 3 ஃபேஸை கூட லைனை ஆஃப் பண்ணிட்டு அங்க லைனுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த கண்டிஷன்ல நம்மளுடைய சோலார் சிஸ்டம் ப்ரொடக்ஷன் பண்ணி இபிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிடக்கூடாது. அப்படி எக்ஸ்போர்ட் பண்ணிச்சுன்னா அங்க லைன்ல ஒர்க் பண்றவங்களுக்கு ஷாக் அடிச்சிடும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக இந்த இன்வெர்டருக்குள்ள, எல்லா இன்வெர்டருக்குள்ளேயும் ஒரு ஆன்டி ஸ்லாண்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு டிவைஸ் இருக்கும். அந்த டிவைஸோட வேலையே இபி பவரை சென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், 3 பவரையும் சென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த 3 பவர்ல ஒரு ஃபேஸ் நமக்கு கட் ஆயிடுச்சுனாலும் இன்வெர்டர் ஷட் டவுன் பண்ணணும், அதாவது ப்ரொடக்ஷனை ஷட் டவுன் பண்ணணும். அதுதான் அந்த டிவைஸோட வேலை. ஓகேங்களா? இப்போ சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்டர் போட்டிருக்கோம். ஸோ சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்டர்னும் போது நம்ம ஒரு ஃபேஸ் ஒரு நியூட்ரலை மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம சோலார் சிஸ்டம் ரன் ஆகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் போது லைன்ல ஒர்க் பண்றவங்க, நம்ம ஸ்பெஷலி இப்போ நம்ம ஆர் ஃபேஸ்ல நம்ம சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்டரை கனெக்ட் பண்ணிருக்கோம், ஃபேஸ் நியூட்ரல். ஸோ ஆர் ஃபேஸ்லயும் நியூட்ரலையும் நம்ம பவரை கனெக்ட் பண்ணிருக்கோம். நம்ம ஆர் ஃபேஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆர் ஃபேஸ் லைனை மட்டும் அவங்க கட் பண்ணிட்டு ஃபீல்ட்ல ஒர்க் பண்ண வராங்க. அந்த கண்டிஷன் நம்மளுடைய சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்டர் கோயிங் டு பி ஷட் டவுன். ஓகேங்களா? இந்த டைம் சப்போஸ் இப்போ ஒர்க் பண்ண வராங்க அப்படின்னா ஜஸ்ட் 1 or 2 hours இல்ல 3 hours இதுல அவங்க ஒர்க்கை முடிச்சுட்டு போயிட்டு லைனை சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு மறுபடியும் பவர் வர ஆரம்பிச்சிடும். இஷ்யூ கோயிங் டு சால்வ். ஓகேங்களா? சப்போஸ் இப்போ ஒரு ஃபிளட் இஷ்யூ இல்ல ஏதாவது ஒரு சம்திங் கேஸ், ஒரு 1 வீக் அந்த ஃபேஸ் வீட்டுக்கு ஒரு ஃபேஸ் வரல அப்படின்ற கண்டிஷனுக்கு நம்ம இன்வெர்டர் ஷட் டவுன்லயே இருக்கும். ஓகேங்களா? 3 ஃபேஸ் இன்வெர்டரா இருந்தாலும் சரி, சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்டரா இருந்தாலும் சரி. பட் இந்த இடத்துல சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்டருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்டரை ஆர் ஃபேஸ்லயோ ஒய் ஃபேஸ்லயோ இல்ல ப்ளூ ஃபேஸ்லயோ எதுல வேணாலும் பை செல்ஃப், அதாவது கஸ்டமரோட செல்ஃபாவே கஸ்டமரே ஹேண்டில் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படி சேஞ்ச் பண்ணும்? கேபிளை ரிமூவ் பண்ணி இன்னொரு ஃபேஸ்ல கனெக்ட் பண்ணுமா? இல்ல, வேண்டாங்க.
ஸோ நாங்க அதை யூசர் ஃப்ரெண்ட்லியா பண்ணி வச்சிருக்கோம். எப்படின்னு பார்க்கலாமா? வாங்க. இங்க இது வந்து டிசிடிபி, நம்ம சோலார் பவர் வந்து இங்க கனெக்ட் ஆயிருக்கு, சிங்கிள் ஃபேஸ் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ இங்க டிசிடிபில இருந்து இன்வெர்டருக்கு வருது, இன்வெர்டர் டிசிஏ ஏசியா கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. இந்த ஏசி பவர் டைரக்டா ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸுக்கு வருது. ஓகேங்களா? இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்ல இருந்து நாங்க டைரக்டா மீட்டருக்கு பக்கத்துல இருக்க டிபில கனெக்ட் பண்ணாம அதுக்கு முன்னாடி ஒரு டிவைஸ் ஆட் பண்ணிருக்கோம். வாங்க அந்த டிவைஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம அங்க பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பைப் வந்து இங்க உள்ள வருது. ஓகேங்களா? இதுக்கு பேர் வந்து ரோட்டரி சுவிட்ச்னு சொல்லுவோம். ஸோ 3 ஃபேஸ் ரோட்டரி சுவிட்ச்னு சொல்லுவோம். ஸோ இதுல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, நம்ம இங்க மீட்டர் பாயிண்ட், ஸோ கஸ்டமரோட மீட்டர் பாயிண்ட் இங்க இருந்து 3 ஃபேஸும் நம்ம வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். எடுத்துட்டு வந்து இந்த ரவுட்டரியில நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ RYB 3 ஃபேஸுமே அவைலபிள் இங்க. சப்போஸ் இபில இருந்து ஒரு ஃபேஸ் கட் ஆயிடுச்சு, நம்ம வந்து இப்போ ஒன் மீன்ஸ் ஆர்ல வச்சிருக்கோம். ஸோ ஆர் ஃபேஸ் இபில கட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பவர் வர்றதுக்கு ஒரு 1 or 2 days ஆகுது அப்படின்ற கண்டிஷன், கஸ்டமர் வந்து வெயிட் பண்ண வேண்டாம். இந்த ரவுட்டரி சுவிட்சை ஜஸ்ட் 2ல மாத்திட்டா போதும், இன்வெர்டர் அதனுடைய ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இபில ஒர்க் பண்றவங்க அவங்க ஆர் ஃபேஸை மட்டும் கட் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா நம்ம ஒரி பண்ண வேண்டாம். 2ல மாத்தி நம்ம ஒர்க்கை, நம்மளோட இன்வெர்டர் வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடும். சப்போஸ் இபில பெரிய இஷ்யூ அப்படின்னும் போது அவங்க 3 ஃபேஸையும் கட் பண்ணிடுவாங்க. 3 ஃபேஸும் கட் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்டர், 3 ஃபேஸ் இன்வெர்டர் ரெண்டுமே நமக்கு வந்து யூஸ் இருக்காது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லியா வச்சு நாங்க கஸ்டமருக்கு வந்து சிங்கிள் ஃபேஸ் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறோம். மொத்த பவரையும் நம்ம வந்து ஒரே ஒரு கேபிள்ல ரன் பண்றோமே, சோ ஆம்ஸ் ரேட்டிங் வந்து அதிகமாகாதா அப்படின்னா எஸ், கண்டிப்பா அதிகமாகுங்க. சோ இப்போ நார்மலா ஒரு 3 ஃபேஸ் இன்வெர்டர் நம்ம போட்டு ரன் பண்றோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஆம்ஸ் வந்து ஒரு 11 ஆம்ஸ் அது வரைக்கும் தான் வந்து ஒவ்வொரு ஃபேஸ்லயும் போவோம். பட் இங்க மொத்த சோலார் பவரையும் நம்ம வந்து 5 கிலோவாட் சோலார் பவரையும் நம்ம வந்து சிங்கிள் ஃபேஸ்ல கொண்டு போகும்போது நமக்கு வந்து எபோவ் 20 ஆம்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து டிராவல் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்க வந்து கேபிள் சைஸ் வந்து கால்குலேட் பண்ணி 6 ஸ்கொயர் mm வந்து நாங்க கேபிள் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஏசி கேபிளும் 6 ஸ்கொயர் mm இருக்கும். டிசி சைடு ஆல்வேஸ் நம்ம மெயின்டைன் பண்றோம் 6 ஸ்கொயர் mm. ஸோ இந்த மாதிரி உங்க வீட்டுல நீங்க சோலார் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்டர் போலாமா இல்ல 3 ஃபேஸ் இன்வெர்டர் போலாமா, உங்களுக்கு இப்போ டிஃபால்ட்டா நமக்கு வந்து 6 கிலோவாட்டுக்கு மேல உங்களுக்கு வந்து ரெக்குவயர்மெண்ட் வந்துருச்சு, நீங்க வந்து ஒரு 20,000 ரூபாய் பே பண்றீங்க இல்ல 15,000 ரூபாய் நீங்க பே பண்றீங்க, 25,000 பே பண்ணீங்க இல்ல 20+ நீங்க பே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து 3 ஃபேஸ் சிஸ்டம் தான் வரும். அதாவது 6 கிலோவாட்டுக்கு மேல நமக்கு வந்து டிமாண்ட் இருந்துருச்சு அப்படின்னாலே 3 ஃபேஸ் சிஸ்டம் தான் வரும். ஸோ அந்த இடத்துல நமக்கு ஒரு ஃபேஸ் கட் ஆச்சுனாலும் நம்ம இன்வெர்டர் வந்து ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிடும். அப் டு 6 கிலோவாட் வரைக்கும் தான் நமக்கு இந்த ஒரு பெனிஃபிட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல பிரைஸ் வைஸ் பார்ப்போம். ஸோ பிரைஸ் வைஸ் பார்த்தோம்னா நம்ம சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்டர் 6 kVA அதாவது 5 kVA சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்டருக்கும் 5 kVA 3 ஃபேஸ் இன்வெர்டருக்கும் அப்ராக்ஸ் ஒரு 20,000 வரைக்கும் உங்களுக்கு பிரைஸ் வந்து கம்மியாகும். ஓகேங்களா? அண்ட் இங்க யூஸ் பண்ற டிசிடிபி அண்ட் ஏசிடிபி இதுவுமே 3 ஃபேஸ் சிஸ்டம்க்கு பதிலா சிங்கிள் ஃபேஸ் சிஸ்டமா மாறும்போது அதனுடைய பிரைஸும் பாதி கம்மியாகும். ஓகேங்களா? பட் நம்ம 3 ஃபேஸ் சிஸ்டம்ல 4 ஸ்கொயர் mm கேபிள் யூஸ் பண்ணுவோம். இங்க 4 ஸ்கொயர் mm வந்து 4 ஃபேஸ், அதாவது 3 ஃபேஸ் ஒரு நியூட்ரல் யூஸ் பண்ணுவோம். இங்க வந்து அந்த காஸ்ட்டை மேட்ச் பண்ற மாதிரி நம்ம 6 ஸ்கொயர் mm ஒரு ஃபேஸ் ஒரு நியூட்ரல் ஒரு எர்த் யூஸ் பண்றோம். ஸோ ஒரு சிஸ்டம் ஒரு 5 கிலோவாட் சிஸ்டம்ல நீங்க வந்து சிங்கிள் ஃபேஸ் சிஸ்டம்க்கும் 3 ஃபேஸ் சிஸ்டம்க்கும் எவ்வளவு வித்தியாசம் வரும் அப்படின்னு பார்த்தா அப்ராக்ஸ் ஒரு 25,000 இருந்து 30,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து பிரைஸ் வந்து வித்தியாசம் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்க வீட்டுக்கு சோலார் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க டிஸ்பிளேல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ, பாய்ங்க.